டீ கடைக்காரா டீ ஒன்று போடு. அதுதான்பா. அண்ணா ஒரு டீ ஒன்று போடுண்ணா. தம்பி வணக்கண்ணா, சொல்லுங்கண்ணா. நான் துணி எடுக்க வந்தா இல்லண்ணா, டீ சாப்பிடலான்னு வந்தேன். அட டீ குடிக்க வேணா, இங்க வந்துட்டேன். வாணா, நான் உன்னை சூப்பரான இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். கூட்டிட்டு போறீங்க? என்ன விடுங்கண்ணா. வாடா சொல்றான், சும்மா கத்தினுக்கிறத வா. ஐயோயோ, எங்கதான் கூட்டிட்டு வந்துட்டீங்க? துணி எடுக்கிறதுக்கு தானா? நான் ஊர்லயே எடுத்துக்கிறேன்பா. அதுக்கே வந்த பருகுருக்கா? பஸ்ல ரொம்ப தூரம் வந்தேன், ஒரு டீ சாப்பிடலான்னு வந்தேன், அதுக்குள்ள போய் வந்துட்டீங்க. டீலாம் அப்புறம் சாப்பிடலாம், துணி ரேட்டு கம்மியா கிடைக்குமா? கம்மியாவா? இங்க கிடைக்குமா? நான் சொல்றீங்க, ஒண்ணுமே புரியல. அந்த கல்ல கம்மியா கிடைக்குமா? ப்ரோ, எனக்கு தெரிஞ்ச கடை தான். அப்பனா சரி வாணா. இதுவா உனக்கு தெரிஞ்ச கடை? ஆமாம்பா, தெரிஞ்ச கடை. இங்கதான் துணி எல்லாம் எடுப்போம். டேய் முருகேசா, இங்கேயும் உக்காந்தீங்கதா? இங்க என்னடா பண்ற உக்காந்தீங்கன்னா? நான் செக்யூரிட்டி. அன்னைக்கு போன் கல்ல வேலை செஞ்சா, இன்னைக்கு இங்க வேலை செய்யறா? நான் கொஞ்ச நேரம் தான் தூங்கினேன், அந்த மேனேஜர் தெத்திட்டான்பா. கொஞ்ச நேரம் தூங்கியா? அன்னைக்கு வந்தப்ப தூங்கிதான் இருந்தா. அட லைட்டா தாடா தூங்கினேன், அதுக்கு அமிச்சுட்டாங்கடா. நீயா கொஞ்ச நேரம் தூங்கின? உன்னை பத்தி எனக்கு தெரியுதா மண்டியா? கை போச்சு. என்ன ப்ரோ? இந்த மண்டை தெரியல, கை வச்சோம் வயிக்கும் போயிடுச்சா? அன்னைக்கே நீ வைக்கு செவுத்துல வச்சுக்கணும்ல, ஏன் இன்னைக்கு வைப்ப? அட வச்சுடா, புஷ்குன்னு வயிக்கு விட்டுச்சுடா. இதுக்கப்புறம் வைக்காத அது மாதிரினா. பாருப்பா, உனக்கு என்ன துணி வேணுமோ பாரு. பாக்குறேன். என்ன சார், என்ன துணி வேணும்? தேக்குறாரு பாரு, இவருக்கு தான் ஓணும், ரேட்டு கம்மியா கொடுக்கணும். சார் நம்ம கடையில் ரேட்டு கம்மி தான் சார். எந்த துணி வேணும் எடுத்து போடுறேன். எல்லாமே சூப்பரா இருக்கான். உனக்கு என்ன துணி வேணும்? பேண்ட் வேணும். பேண்டா சார்? என்ன சைஸ் சார்? அது 30 சைஸ் எல்லாம் கேட்டு இருக்காதுப்பா, வந்து அளவு எடுப்பா. எடுக்கிறேன் சார். இதுக்கு பால் மாதிரி இதெல்லாம் கடை வச்சுங்க. தம்பி இரு, முதல்ல எனக்கு எடு. நீயா துணி எடுக்க போறா? ஏன் நீ எடுக்கும் போது நான் எடுக்க கூடாதா? என்னப்பா பேசுறா? அப்படி இல்லண்ணா, எடுத்துக்கண்ணா. நீ எடுப்பா அளவு எனக்கு. எடுக்கிறேண்ணா. கரெக்டா எடு, போட்டுனா அருமையா இருக்கணும். 38 இருக்குதுண்ணா. 38 தானே வருது, குறைஞ்சிட்டு இருக்கிறேன். நாளையில இருந்து ஜிம் எனக்கு எடுப்பா. இருன்னு அவசரப்படாத, எனக்கு எடுப்பா. நீயே துணி எடுக்கதான் வந்தியா? என்ன அடா பாவி, எனக்கு எடுக்கலாம் வந்து அவங்க எடுத்துக்கிறாங்களா? அவனுக்கு என்னப்பா சைஸ் வருது? 34பா. அடப்பா, என்னோட அதிகமா துண்டு. இது 34 தானா? அதெல்லாம் விடு ப்ரோ, நான் ஸ்லிம்மா இருக்கிறேன். ஐயா ஏப்பா, எனக்கு எடுப்பா. எடுக்கிறேண்ணே. தம்பி, எங்களுக்கு முதல்ல அளவு எடுத்துட்டுல, எங்களுக்கு பேண்ட் எடுத்து கொடுத்துட்டு அப்புறம் அவனுக்கு அளவு எடு. 34 சைஸ்லாம் அதுவே எனக்கு செட் ஆகணும். சரி தம்பி, எங்களுக்கு முதல்ல காட்டு, அப்புறம் அவனுக்கு காட்டு. சரிண்ணா. ஏய் தம்பி, எல்லா கடையோட இங்க ரேட்டு கம்மி. இன்னும் வந்து எடு. சார் தான் சார், இது ஃபுல்லா 34 சைஸ் தான். 34 தானா? இப்படி கொடுப்பா. காட்டுப்பா. அவசரப்படாத, காட்டுவாங்க. மாடிக்கணுமே இருக்குது வேற கலரு. தம்பி 38 எடு. 38 இல்லையா? ஆமா 38 தான். மூஞ்சி அளவு எடுத்து 38 குடுப்பா. இருக்கிற கலரையே எடுத்துன்னு வரியா? நல்லா செலக்ட் பண்ணு. சரியான ஆளா இருப்பாங்க பாத்தீங்களா? இது எதுக்கு ப்ரோ? நல்லா இருக்குதா? இல்லனா இது எதுக்குறியா பாரு. அதை விட இது நல்லாவே இருக்குது. குடு. சட்டை போட்டா மாப்பிள்ள மாதிரியே இருப்பா. தம்பி இது நல்லா இருக்குதா பாரு. இதோட இது நல்லா இருக்குண்ணா. சரியா, இதுலயே ஒண்ணு எடுத்து போட்டு வேண்டித்தான். எனக்கு இது நல்லா இருக்குதா பாரு. உனக்கா இந்த கலரோட இது நல்லா இருக்குதாப்பா? இதுவும் நல்லா இருக்குதா? ஓகே, இதுலயே ஒண்ணு போட்டுக்க வேண்டியதுதான். 2 எடுத்துனா அதுவும் 2 பேண்ட். எந்த குத்தா 2 பேண்ட். இந்த பாரு. அப்போ நான் எடுத்துக்கிட்டுமா பேண்ட்டா? இரு, நான் எடுக்கிறேன்ல, அப்புறம் நீ எடுத்துக்கோ. தம்பி வா, பேண்ட் கட்ட சட்டை காட்டு. அண்ணா மார்னிங் அண்ணா. சொல்றா தம்பி. என்னடா நான் கஸ்டமர் வந்துக்கிறாரு பாரு, கலெக்ஷன் காமினா. சேதனா தம்பி, அது வரண்டா. இதுதான் சட்டை காமி போதா? அண்ணா இங்க இருக்கு, நான் சட்டை கலெக்ஷன்ல வாங்கினேன். சின்ன போத்து எப்படி இருக்குது? அட கம்முனூர் ப்ரோ, இங்க இருக்கு நான் சட்டைங்களா. என்ன சைஸ் நான் வேணும்? தம்பி உனக்கு பிடிச்ச மாதிரி சட்டை எடுத்து கொடுக்கா. போனா என்ன அப்படி பாக்குற? உன் மேல அவ்வளவு பாசனா எங்களுக்கு. உனக்கு பிடிச்ச கலரே எடுப்போ. வாங்கண்ணா, உங்களுக்கு பிடிச்ச சட்டையா நீங்களே எடுங்கண்ணா. இந்த பேண்ட்டுக்கு இந்த கலர் சட்டை நல்லா இருக்குண்ணா. அண்ணா இந்த சைஸ் செட் ஆகாதுண்ணா இவருக்கு. அப்போ இதே கலர்ல வேற சைஸ் காட்டுங்களா? தம்பி சொல்ற கலர்லயே எடு, அப்பதான் நல்லா இருக்கும். சரிண்ணா, இருக்குதுண்ணா, காட்டுறேண்ணா. எவ்வளவு பாசனா என் மேல. எனக்கு ஒரு சட்டை செலக்ட் பண்ணி கொடுண்ணா. தம்பியா, இவன் சைஸ் என்ன பாருப்பா. இவன் சைஸா? எக்ஸல்ண்ணா. எக்ஸலா? எங்க பாக்குதா? அதுவும் அந்த ரேக்ல இருக்கு பாருண்ணா. பேக் கலர் பேண்ட்டுக்கு எந்த கலர் நல்லா இருக்கும்?
இந்தப்பா இந்த இந்த கலர் கலரு பாருப்பா. ஓகேண்ணே. இதுக்கேத்த மாதிரி ஒரு கலர் என்ன? இந்த பேண்ட்டுக்குமா? ஆமாண்ணே. அந்த பேண்ட்டுக்கு டார்க்கா போட்டா தான் சூப்பரா இருக்கும். தம்பி இது சூப்பரா இருக்குமா இந்த பேண்ட்டுக்கு? ஓகேண்ணே, சூப்பர் செலக்ஷன். தம்பி இன்னொன்னு எடுத்து கொடுப்பா எனக்கு. சரிண்ணா. நல்ல கலரா பாத்து எடு, போட்டனா சூப்பரா இருக்கணும். தாங்கண்ணே இந்த கலர் கூட நல்லா இருக்குண்ணே. நானா இது நல்லா இருக்குண்ணா இந்த பேண்ட்டுக்கு. நீ சொன்னா செத்தடா தம்பி. உங்க தம்பி உங்க அண்ணன் உங்க மேல ரொம்ப பாசமா இருக்காங்கண்ணா. அண்ணன் தம்பி நம்ம ஒற்றுமையாக்கறன்னு போறாம போடுவாங்கடா, அதெல்லாம் பாத்துக்கலாம் விடு. சரிண்ணே, நானும் துணி எடுத்துக்கிட்டோம்ண்ணா. நீ முதல்ல போய் பேண்ட் என்ன, சட்டை அப்புறம் எடுத்துக்கலாம். கட்டுப்பா புடிண்ணா, நான் முதல்ல போய் பேண்ட் பாத்துட்டு வரேன். சரிதான்பா, போய் பாத்துட்டு வா போ. தம்பியா இடுப்பு நல்லா ஃபிட்டா எடுப்பா. சரிதானே இதோ எடுத்தாருண்ணே. அண்ணா வேற ஏதாச்சும் வேணுமாண்ணே? வேற எதுவுமே வேணாப்பா, இதுக்கு கவர் கொடுப்பா. கவராண்ணே இதோ தரேண்ணே. நல்ல குழந்தை இருக்குதா? தாங்கண்ணே. ஏன் மடிச்சு போட்டா நல்லா இருக்கும். சரி விடு, நாங்களே போட்டுக்கோண்ணே. போடுண்ணே. போடுறோம் இரு, சும்மா அவசரம் போட்டு இருப்ப. சொரு புரு நல்ல சொரு உள்ள. நாங்கண்ணே பில்லு போட்டுலாம்ண்ணே. தம்பி என் தம்பி அங்க துணி எடுத்துக்கிறான், அதுக்குள்ள பில்லு போட்டுலான்றா. அப்படியாண்ணே? சரி நான் எடுக்கிட்டேண்ணே. ஒரு முக்கியமான விஷயம் என் தம்பி கிட்ட சொல்லக்கூடாது. ஏன்னா சொல்லக்கூடாது? அண்ணே, எங்க அண்ணனுக்கு இன்னைக்கு பிறந்த நாள், அதனால வந்து சர்ப்ரைஸா கேக் வெட்ட போறோம். நாங்க போய் கேக் வாங்கிட்டு வந்து இங்க வெட்டிக்கிட்டோமாண்ணே. கேக்கு தானப்பா, வெட்டிங்கப்பா. அதுல போய் என்னப்பா இருக்கு? கத்தாதப்பா. தம்பியா இந்த பேண்ட் நல்லதாப்பா? ஆஹா, அது நல்லா இல்ல, வேற என்ன? நல்லா இல்லையா? எப்பா வேற காட்டுப்பா. சரிதானே. அண்ணே நீங்க சீக்கிரமா போயிட்டு கேக் வாங்கிட்டு வந்துருங்கண்ணே. தம்பி இது எதுவுமே காரில் வச்சுட்டு கேக் வாங்கி வரட்டுமா? ஆஹா பில்லு போட்டு போயிடுங்கண்ணே. ஐயா தப்பா நினைச்சுக்காதப்பா. இந்தாப்பா இது நீயே வச்சுக்கோ. தாங்கண்ணா. அண்ணா சாரிண்ணே, நீங்க தப்பா நினைச்சுக்காதண்ணே. நீங்க எடுத்துட்டு போய் எடுத்துட்டு வாங்கண்ணே. தம்பி என் தம்பிக்கு எதுவும் தெரியக்கூடாது, சைலண்டாவே இருக்கட்டும். நாங்க போய் டப்புன்னு வந்துடுறோம். அதெல்லாம் இருக்கட்டுண்ணே, நீங்க போய் டப்புன்னு கேக் வாங்கிட்டு வந்துருங்கண்ணே. சரி வா ப்ரோ போவோம். ப்ரோ திரும்பி பக்கம் வந்துரு. அவங்க போறாங்கண்ணா. இதோ எங்க போறீங்க? வர இருப்பா. ஐயோ பாத்துட்டானே. எங்க போறாங்க? அட இருப்பா, வந்துருவாங்க. எங்க போயிட்டு போறாங்க? அப்படியா? சரி சரி, அவங்க கூட வந்தாங்க அதான் கேட்டேன். இருப்பா, ஒரு 10 நிமிஷத்துல வந்துருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க பாத்துக்கலாம். வரணும்னு அவசியம் இல்லப்பா. ஆனா சும்மா சொல்லக்கூடாது, எல்லா கலெக்ஷனும் சூப்பரா இருக்குப்பா. எல்லாமே நல்லா தானே இருக்கா? உங்களுக்கு பிடிச்சதை எடுத்துக்கலாம். சரிப்பா. ஏன்பா இந்த கார்கோ பேண்ட் நல்லா பிட்டிங் இருந்தா காமிப்பா. காட்டுறேண்ணே. ப்ரோ வந்ததுக்கு 2 பேண்ட் 2 சட்டை. எனக்கு தான் 2 பேண்ட் 2 சட்டை. சரி வா ஓடிடலாம், இங்க இருந்தா வேலைக்கு ஆகாது. ஓடுற ஒம்பாய் காட்டுறோண்ணே. இதான் எது பார்த்தேன். சூப்பர்ப்பா. இது மேட்சா சட்டை எடுக்கணும். பேக்குக்கு எது போட்டாலும் நல்லா தான் இருக்கும். ஏன்பா இது மேட்சா சட்டை எடுத்து கொடுப்பா. சட்டை தானே இது? ஃபுல்லா உங்க சைஸ்ண்ணே. எது பிடிச்சிக்கிறா எடுத்துக்கண்ணே. இது ஃபுல்லா என் சைஸ் தானா? எந்த கலர் எடுக்கலாம்? இந்த சட்டை ஓகேப்பா. ஏன்பா இது என் சைஸா பாரு. இந்த சட்டையாண்ணே? உங்க சைஸ் தானே. பிளாக் கலர் பேண்ட்டுக்கு நல்லா இருக்குண்ணே. சரிப்பா சரிப்பா. ஐயோ கரண்ட் போயிடுச்சே. அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீங்க வாங்க பில்லு போடுங்க. அண்ணா இருங்கண்ணா, அவங்க வந்துட்டோம். அவங்க நேரத்துக்கு எனக்கு பில்லு போடுங்க, பஸ்க்கு டைம் ஆச்சு. அட இருங்கண்ணே, உங்க தம்பி அண்ணனை வந்துட்டான், அவசரப்படாதீங்க. தம்பி அண்ணனா? இல்ல அவங்க நெஜத்துல தம்பி அண்ணன் இல்லப்பா, நீங்க வாங்க. நிஜத்துல தம்பி அண்ணன் இல்லையா? நாயா சொல்ற? நான் பஸ்ல இருந்து இறங்கி வந்து டீ சாப்பிட்டு இருந்தேன்னா அவங்க வந்து இங்க துணி நல்லா இருக்குதுன்னு கூண்டு வந்துட்டாங்க. அப்ப இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள் இல்லையா? எனக்கு 4 மாசமே முடிஞ்சிச்சுப்பா. இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள் ட்ரெஸ் பில்லு போடாத ஏத்துன்னு போயிட்டானுங்க. இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள்னு சொல்லி ட்ரெஸ் வாங்கி போயிட்டாங்களா? ஆனா எனக்கு முடிஞ்சிச்சுப்பா, அவங்க போய் சொல்லிட்டு போயிடுறாங்க. யோ உனக்கு பிறந்த நாள் இல்லன்ட்டு எனக்கு என்ன தெரியும்? அவனுக்கு 4 பேண்ட் 4 சட்டை எடுத்துன்னு போயிட்டானுங்க. என்னது 4 பேண்ட் 4 சட்டியா? ஆமாயா, ஒழுங்கா நீ காசு குடுத்துட்டு போயிடு. காசா? டேய் தம்பி இங்க வாடா. என்னண்ணா? இவனுக்கு கூட வந்தானுங்களே 4 சட்டை 4 பேண்ட் எடுத்துட்டு கேக் வாங்குறன்னு ஓடிட்டானுங்கடா. ஏன்பா அவங்க எது பண்ண நல்லப்பா பண்ண முடியும்? அப்படியே போட்டேண்ணா, அவனுங்க காசு கொடுத்துட்டு போயிடலாம் விட மாட்டேன். அட பாவி, எவனோ பண்ண தப்புக்கு நான் வந்து மாட்டேன். போய் மாதிரியே காசு தரியா இல்லையா? இல்லன்னா போலீஸ்ல புடிச்சு குடுத்துருவான். அதுக்கு என்னையா புடிச்சு கொடுத்துக்கிறீங்க? டக்குன்னு எடு. அட பாவி, பணத்து ஒத்தேன், காசு கொடுத்து ஒத்தேன். தப்புன்னு கொடு காசை. எவனோ பண்ண தப்புக்கு என் உயிரை எடுக்கிறீங்களா? எவ்வளவு இருந்தாலும் அதான் இருக்கும் குடியா. பாண்டிங்க உங்களுக்கு அநியாயமே இல்லையா? சரி நீ பேண்ட் எடுத்துக்கிறியா? எனக்கு பேண்ட் எல்லாம் வேணாம்.
அத வெளியே உக்காந்து பெரியவரா அவரை மட்டும் கொடுங்க. அவரை வச்சு நீ என்ன பண்ண போறா? என்ன ஏமாத்துறாங்களா? இவரை வச்சுதான் நான் கண்டுபிடிக்க போறேன். சரி கூட்டணும் போ. பேண்ட் சட்டை. சரி போ போ. இந்த ஆளை பிடிச்சாங்கள கண்டுபிடிச்சிடலாம். யோ பெரியவரா, ஐயோ எப்பா என் கை. ஏன் கை வைக்கிறீங்க? என்னப்பா? எப்பா நான் இப்படி வைக்குது. யோ 2 பேரும் வந்தாங்க, எங்கேயா அவங்க? உங்கூட தானே வந்தாங்க, என்ன கேக்குற? யோ அவங்க சைட்டா வந்து உங்ககிட்ட தான் பேசினாங்க. யாருன்னு தெரியலன்றா. எங்க வீட்டு பக்கத்துல இருக்காங்கய்யா. உங்க வீட்டு பக்கத்துல தான் இருக்கிறாங்களா? வா அவங்க வீட காமி வா. ஏப்பா என்ன இட்டுன்னு போட்டா யோ, வேலை? என்னை இப்படி மாட்டி விட்டு போய்க்கிறாங்க. வேலையை முடிக்காம வாயா. ஏப்பா உனக்கு இது அநியாயமா இல்ல? வாயான்றானா வாயா.